இதில் வாழையில வச்சுருக்காங்களான்னு பார்ப்போமா? ஐயோ, இதுலேயும் பேப்பர் தான் வச்சுருக்காங்க. ஆமாம், பூரா பிரியாணி கொடுக்குறதே பெருசு. இதில் வாழையெல்லாம் வச்சு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? குவாலிட்டிலாம் பரவாயில்ல. வெங்காயம் வச்சுருக்காங்க. வா, பூராய்க்கு ஒரு பீஸ் வேறு வச்சுருக்காங்க. பரவாயில்லையே, வேறு லெவலில் இருக்குல்ல. அதுவும் பாஸ்மதி அரிசி வேறு. சூப்பர் காம்போ. வாங்க, இது இப்போ பிரியாணி நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். ஒரே ஒரு பீஸ் தான் போட்டிருக்காங்க. ஒன்று கண்ணே சாப்பிட வேண்டியதான். சரி, அரிசியை வச்சு டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்கு. சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட். வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு நான் எங்கள் அம்மா ஒரு 30 ரூபா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த 30 ரூபா பிரியாணி தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்படிலாம் இருக்குது, எவ்வளோ இருக்குது, 30 ரூபாய்க்கு ஒருத்தா இல்லையாண்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஸோ நம்மளுக்கான பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு. பிரியாணி எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் சால்னா இருக்கு. சால்னா பிரியாணி இதான் 30 ரூபா. வெயிட் வேறு. ஸோ ஓப்பன் பண்ணிடலாமா? இதில் வாழையில வச்சுருக்காங்களான்னு பார்ப்போமா? ஐயோ, இதுலேயும் பேப்பர் தான் வச்சுருக்காங்க. ஆமாம், பூரா பிரியாணி கொடுக்குறதே பெருசு. இதில் வாழையெல்லாம் வச்சு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? குவாலிட்டிலாம் பரவாயில்ல. வெங்காயம் வச்சுருக்காங்க. வா, பூராய்க்கு ஒரு பீஸ் வேறு வச்சுருக்காங்க. பரவாயில்லையே, வேறு லெவலில் இருக்குல்ல. அதுவும் பாஸ்மதி அரிசி வேறு. சூப்பர் காம்போ. வாங்க, இது இப்போ பிரியாணி நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். ஒரே ஒரு பீஸ் தான் போட்டிருக்காங்க. ஒன்று கண்ணே சாப்பிட வேண்டியதான். சரி, அரிசியை வச்சு டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்கு. சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்டாக இருக்கு. இப்போ பாருங்க, 30 ரூபா பிரியாணிங்கிற மாதிரி இல்லை, செம்ம டேஸ்ட்டுங்க. அன்றைக்கி 100 ரூபா பிரியாணி சாப்பிட்டோம், அது கூட. ஆனால் இதில் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அது என்ன சொல்ல, அந்த பிரியாணி வாசம் போலதான். அருமையோ அருமை, வேற லெவல் போங்க. இப்போ பாருங்க, நம்ம வந்து இப்போ இது கூட பிரியாணி ஒரே கறி இருக்கா, அதில் கொஞ்சமாக பிச்சு வைப்போம். பூரை பிரியாணி வைக்கிறதே பெருசு தான். ஸோ அதில் கொஞ்சமாக கறியும் வச்சு, கொஞ்சமாக வெங்காயம் வச்சு அப்படி வச்சிடுறாங்க. அப்புறம் கொஞ்சமாக பிரியாணி அள்ளி மேலே போட்டு அப்படியே குத்த அள்ளி அப்படியே வாக்கு வச்சு திணிச்சோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அருமையோ அருமைப்பாங்க, சூப்பராக இருக்குங்க. 30 ரூபா பிரியாணி வேறு தான் 30 ரூபா. ஆனால் இது வேற லெவல் டேஸ்ட். சால்னாலாம் தந்துருக்காங்க. சால்னா வச்சாலே செம்ம டேஸ்டாக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. இதில் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. ஒரு பீஸ் செம்ம டேஸ்ட், வெரி நைஸ். இது கூட கொஞ்சம் சால்னா ஊற்றி சாப்பிடுவோம். சால்னா நல்லா புளிச்சு அதில் கொஞ்சமாக சால்னா ஊற்றி டேஸ்ட் பண்ணுறோம் எப்படி இருக்கு. அதுவும் இந்த பிரியாணி எங்கே வாங்கியிருக்கோம்னா சாயப்பட்டு வாங்கியிருக்கோம். நடுவுக்குறிச்சியில். பூரை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் போய் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கடை பேர் என்னன்னு தெரியல, ஏன்னா எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தது தான். இது நல்லா குழச்சி இந்த வெங்காயத்தை கொஞ்சம் அள்ளி அதில் போட்டு அப்படி மொத்தமாக குழப்பி சால்னா வேற லெவல், செம்ம டேஸ்டாக இருக்கும். சால்னா இருக்கிற கலர் பாருங்க, டெம்டிங் எப்படி ஆகுது வேறு. ஐயோ ஐயோ, வேற லெவல் வாங்க. ஐயோ ஐயோ, சும்மா போயிட்டே இருக்கும் போல குலைக்க குலைக்க.
ம் அருமையா சால்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம மொத்தமாக சால்னா ஊற்றி குழச்சி ஒரு அடி அடிக்கும். சால்னா கொஞ்சம் ஊற்றிக்கும். ஏன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் போயிட்டு இருக்கு. 30 ரூபாய்க்கு சான்ஸே இல்லைங்க. அடாடா ஃபுல்லாக ஊற்றியாச்சு. எப்படி இருக்கு சால்னா தான். அப்படி குழச்சி அப்பா இந்த சாப்பாடு படப்பு சாப்பாடு மாதிரி அந்த வெங்காயத்தை கொஞ்சம் வலிச்சு போட்டு அப்படி குழச்சி அப்படி மொத்தமாக சாப்பிட வரும். செம்ம டேஸ்ட். 30 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்தான பீஸ். வேற லெவல் தான். பாருங்க. ஆனால் 30 ரூபாய்க்கு பரவாயில்லைங்க. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். நம்ம தான் வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் பத்தாத மாதிரி செய்யும். செம்ம டேஸ்ட். 30 ரூபாய்க்கு எதிர்பார்க்கல. வேற லெவலில் டேஸ்டாக இருக்கு. ஸோ கடைசியாக ஒரு வாய் வச்சுட்டு வீடியோ முடிச்சிடுவோம். ஏன்னா பிரியாணி அவ்வளோதான் இருக்கு. சாப்பிட நிறுத்தவே முடியல. அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கு. 30 ரூபாய்க்கு சரியான ஒர்த்தான பிரியாணி. ஸோ நீங்களும் நடுவுறுத்தி போனீங்கன்னா அந்த கடையில் போய் டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க. ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.